நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 16 முதல் செப்டம்பர் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கார். இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் தான். எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம். ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு கொண்டாட்டம் 75%, ஒரு திண்டாட்டம் 25% இருக்குது. 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடும். 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று பிரச்சனையை தரும். படிப்பு எதிர்பார்த்த மார்க்கு வாங்க முடியாது. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று அது நல்லதே செய்யும். பார்த்திங்கன்னு சொன்னால் வாழ்க்கை இதான், பாதை இதான், பயணம் இதுதான், நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி. மகர ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா அப்படின்னா சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு இடம் உபஜயஸ்தானத்தில். அடுத்தது இந்த ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் நல்லதே செய்வார். நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் வரும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் போவதாக இருந்தால் அங்கே போய் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, இல்லை உத்தியோகம் பண்ணுறீங்க, இல்லை சொந்த உயர்கல்விக்காக போகிறீங்க. எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம். அது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இங்கே உள்நாட்டில் கூட இருக்கலாம், இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல சிறப்பான காலம். ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி எடுக்கிற முயற்சி நல்ல ஒரு நேரம் நல்லா இருக்கிறதால பெரிய வெற்றியை தேடித்தரும். 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். பொருளாதாரத்தில் அதிகமான ஒரு சுபிட்சமான நேரமாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. ஏன்னா 2ஆம் இடம் சனி வக்ரகதியில் இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் கொடுத்தா வசூலாகாது. வாங்கிட்டு போயிடுவாங்க. நல்ல உங்களை இந்திர சந்திரன் நல்லவர் வல்லவர்னு சொல்லி வாங்கி போயிடுவாங்க. கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆளை கண்ணில் ஆட மாட்டாங்க. அப்படி ஒரு நிலை. ஏன்னா 2 குடையவன் வக்ரகதியில் இருக்கிறதால. மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகென்ஸ்டாக மாறுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு கிடைக்கிற மாதிரி கடைசியில் வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல். அசையா சொத்துக்களுக்கும் பார்த்திங்கன்னா வீடு கடை வாடகை விட்டுருப்பீங்க, ஃப்ளவர் போயிடுச்சு, அப்புறம் டோர் போயிடுச்சு, மாற்றி கொடுங்கன்னுவாங்க. இப்படியா ஏதாவது ஒரு செலவினங்கள் வைக்கக்கூடிய தருணம் இது. 4ஆம் இடம் சுகஸ்தானம். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வாரத்திலே 1 மாதத்துக்கு உண்டான மெயின்டெனன்ஸை செலவை 1 வாரத்திலே காலி பண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் பண்ணுங்கள். எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால்
4ஆம் இடம் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதால உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில், அதாவது பிரச்சனை பிபி சுகர் எகிரி மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும், எச்சரிக்கையோடு இருக்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி சுகம் இருக்காது, உடம்பு முடியாது. அதனால் தேவையான நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணுமோ ரெஸ்ட் எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். மற்றபடி 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும். பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரிச்சுக்கணுன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், மிக சிறப்பாக அமையும். மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடத்தை சனி பார்க்குறதால அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. இதெல்லாம் தேவையில்லாத உங்களுக்கு டென்ஷன், உங்களுக்கு செலவாகும், கால விரையும், நேர விரையும், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்கு, அசிங்க அவமானம்னு சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். மற்றபடி 9ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்துக்கு 5க்கும் 10க்கும் உடையவர் 9ல் அமர்ந்து நீச்சம் பெற்ற போதிலும் குரு பார்வையில் இருப்பது இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம், சாதிக்கக்கூடிய நேரம். வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஒரு வாசல் மூடினாலும் ஒரு வாசல் திறந்து வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சினிமா தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, பத்திரிகை துறை, மீடியா துறை, மற்ற ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஜோதிடர்கள், ஆர்வலர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான காலம். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக கூட போயிட்டு வந்தாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் 9ஆம் இடம் புதன் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். மற்றபடி 10ஆம் இடத்த அதிபதி உங்களுக்கு 9ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தியாகும். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதால சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். மொத்தத்தில் உங்களுக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.